வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. ஒரு முறை ஒரு போதகர் தன்னுடைய கிராம விசுவாசியிடம் ஏன் நீங்கள் ஆலயத்திற்கு வரவில்லை என்று கேட்டபொழுது அவர் இவ்விதமாய் பதில் சொன்னார். பாடல்களை நாம் எப்பொழுதும் பாடுகின்ற விதமாய் பாடாமல் வித்தியாசமாக பாடி ஆண்டவரை விலக்கிவிட்டனர். எனவேதான் நான் வரவில்லை என்று சொன்னாராம். இதே போல ஒரு வீட்டில் நடந்த ஜெபக் கூட்டத்தில் அந்த வீட்டில் உள்ள பெண்மணியே கலந்து கொள்ளவில்லை. காரணம் கேட்டபொழுது, ஐயா, உங்களிடம் நான் ஒரு உண்மையை சொல்லுகிறேன். இதுவரை நாம் இயேசு கிறிஸ்துவின் சங்கீதங்களை பாடினோம். அப்பொழுது நானும் பாடினேன். இப்பொழுது நீங்கள் புது கண்டுபிடிப்பின் பாடல்களை பாடுகிறீர்கள். அதை நான் விரும்பவில்லை என்றாராம். ஆம் அன்பானவர்களே, நாம் இப்பொழுது பாடுவதைப் போல பாடல்களை அந்த நாட்களில், அதாவது புராட்டஸ்டன்ட் சபைகள் ஆரம்பிக்கப்பட்ட 16ஆம் நூற்றாண்டு துவக்கம் முதல் 18ஆம் நூற்றாண்டின் துவக்கம் முதல் பாடவில்லை. அக்காலத்தில் சபை கூடி வருகின்ற பொழுது தாவீதின் சங்கீதங்களை கவிதை வடிவில், ஆனால் நல்ல ராகம் இல்லாமல் பாடி வந்தார்கள். இடைப்பட்ட காலத்தில் புதிய முறை என்ற பெயரில் சற்று வித்தியாசமான பாடல்கள் பாடப்பட்ட பொழுது பெரிய எதிர்ப்பு கிளம்பியது. நாம் முன்னால் பார்த்த 2 சம்பவங்களுக்கும் அவைகள்தான் காரணம். ஆனால் 3ஆம் வில்லியம் மன்னர் காலத்தில் இப்புதிய பாடல்களுக்கு அந்த மன்னர் அனுமதி கொடுத்தார். சபைகளில் இந்த பாடல்களை பாட ஆரம்பித்தார்கள். அப்பொழுது எழுதப்பட்ட முதல் 14 பாடல்களில் ஒன்றுதான் நாம் கிறிஸ்மஸ் நாட்களில் அடிக்கடி பாடுகின்ற ராக்காலம் பெத்லகே மேய்ப்பர்கள் தம் மந்தை காத்தனர், கர்த்தாவின் தூதன் இறங்க விண் ஜோதி கண்டனர். இனிமையான அருமையான ஒரு பாடல். 1652ஆம் ஆண்டு அயர்லாந்தில் பிறந்த நாகூம் டாட்டே என்பவரால் இந்த பாடல் முதலாக இயற்றப்பட்டது. அதற்கு பின்னர் சில மாறுதல்களும் வரிகளில் வந்தன. இப்பாடல் கிறிஸ்மஸ் பாடல்களிலேயே தலைசிறந்த பாடல்களில் ஒன்று என்று கருதப்படுகின்றது. இதற்கு இசை அமைத்தவர் உலக புகழ்பெற்ற இசை அமைப்பாளர் ஹேண்டல் என்பவர் ஆகும். இப்பாடல் இயேசு கிறிஸ்து பிறந்த நேரத்தில் மேய்ப்பர்களுக்கு தரிசனம் அளித்த தூதர்கள் கூறிய செய்தியை உள்ளடக்கி உள்ளது. இந்த பாடல் சிறுவர்களும் கூட விளங்கிக் கொள்ளும்படியாக அழகாக எழுதப்பட்டுள்ளது. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் இந்த பாடலை பாடுகின்ற பொழுது மேய்ப்பர்கள் இயேசு பாலனை தரிசித்த காட்சிகள் நம் கண்முன்னே வருகின்றது. எப்பொழுதெல்லாம் இந்த பாடலை நாம் பாடுகின்றோமோ இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். பாடுவோம், பரமசமடைவோம், பரமனை தரிசிப்போம். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். ஆமென்.